நீ சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, பிரதர். தம்பி ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன், நீ அப்புறம் பேசு, நீ என்னனாலும் பேசிக்க. இங்க பாரு, இங்க சீமானை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல கிடையாது. நாங்க எல்லா ஒரு நிமிஷம் இரு தம்பி, இதுலயும் பார்த்துட்டு தான் வரேன், தம்பி எல்லா ஒரு நிமிஷம் ஐடியிலயும் இரு, போய் நான் பார்த்துட்டேன். பேசுறத ஃபர்ஸ்ட் கேளு, நான் பேசுறத கேட்டுட்டு நீ பேசு. ஏன் சீமான் அடிக்கிறோன்றதுதான் உனக்கு இங்க பிரச்சனை அதானே? அதுக்காக தானே வந்திருக்கிற இங்க. நீ மத்தவங்களை கேள்வி கேட்கல, அப்படி வரல, சீமானை ஏன் அடிக்கிற? அப்ப வந்து நீ அப்படி கேட்கல, சீமானை ஏன் அடிக்கிறேன்னு கேட்கல. தம்பி 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 ஒரு நிமிஷம் இரு தம்பி. என்னோட போஸ்ட் நீ பாரு, அதுல வந்து தாவேக்கா பத்தி நான் விமர்சிச்சுக்கிறேன், சங்கிகளை பத்தி விமர்சிச்சுக்கிறேன், சாதியவாதிகளையும் விமர்சிச்சுக்கிறேன், அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகளையும் விமர்சிச்சுக்கிறேன், எல்லாரையும் பத்தி தான் பேசியிருக்கிறேன். ஏன் சீமானை விமர்சிக்கிறேன்னா, சீமான் தான் இதை வந்து மறைமுகமா இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாத்தையுமே தூண்டி விட்டு இருக்கான். ஆதாரம் நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், ஆதாரன்ட்டு நீங்க ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு பாஸ்போர்ட்ல கேவலமா ஒரு போட்டோவை எடிட் பண்ணதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன். தம்பி ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் சொல்றேன், கேவலமான ஆதாரம் இரு தம்பி. பேசுறதுனாலதான் அவனை நாங்க இனவரி தாக்குதல் பண்றோம், புரியுதா? அவனை இனவரி தாக்குதல் பண்றதுக்கே அது காரணமே அவன் தான். அவன் பேசுறதுனால நாங்க பேசுறோம். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு வரைக்கும் எவன் அவன் கொள்கையில தனியா போட்டுட்டு இவ்வளவு மெஜாரிட்டி காமிச்சுக்கிறான் சொல்லு. நான் மெஜாரிட்டினா ஒரு இருக்காங்க. யாரு எந்த கட்சியில சொல்லணும், நீ சொல்லு, எந்த கட்சியில சொல்லணும்? ஒரு கட்சியை சொல்லு, யாரு தனியா இவ்வளவு ப்ரூவ் பண்ணிட்டு. இப்ப நான் ஒரு கட்சியை சொல்லுவேன், இப்ப நான் கட்சியை சொல்லுவேன். கம்யூனிஸ்ட்லாம் வேணா, அது நல்ல கட்சி தான். நீ மத்த கட்சி தெரியாதா? தெரியாதா? நான் சொல்றத கேளு. திருமாவளவன் கட்சின்னு சொல்றிய, எங்க வீட்லயே எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சியில தான் இருக்கிறான், ஆனா எனக்கு பிடிக்காது, புரியுதா? பிடிக்காம இருக்குது உனக்கு தனி சுதந்திரம்பா, அதெல்லாம் நாங்க கேட்கல, ஓகேயா? இல்ல திருமாவளவன் இருக்கிறான்னு சொல்றேன். இல்லங்க இவர் தம்பி அவன் இவன் பேசக்கூடாது, சரியா? சீமான வேணா பேசிக்க, அவன் ஒரு தற்குறி, அதனால அவன் இவன் பேசுறான். நீயே ஒரு ஒன்னா நம்பர் தற்குறிய எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லிட்டு, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் சொல்லிட்டு நான் சீமான நெட் இல்ல, சீமான ஒத்துக்கடா, நாம் தமிழர் பேசுறேன் அப்படின்னு ஒத்துக்க. சரி, நீ ஓப்பனா சொல்லு, டிஎம்கேல இருந்து பேசுறேன்ட்டு நீ ஓப்பனா சொல்லு. நீ ஏன் காரி மூஞ்சிருவாங்க, வெளில சொல்லாத, காரி மூஞ்சில துப்புவாங்க. கண்டிப்பாடா, நான் எங்கனாலும் சொல்லுவேன்டா, நீ போய் சொல்ற. திராவிட அரசியல ஏத்துக்கிட்டு நாங்க இது பண்றோம்டா, திராவிட அரசுக்கு எந்த கட்சினா சப்போர்ட் பண்ணுவோம், அந்த கட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்டா. அதுல கொள்கையில இருக்கிற திராவிட கொள்கையில தான் இருக்கிற எல்லா கட்சியுமே இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நாம் தமிழர் மட்டும் தான் பைத்தியக்காரமா பாத்தீங்க. இல்லடா தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி, டேய் ஒரு நிமிஷம், எல்லாருமே திமுக தான்டா, என்னடா பண்ணுவோம்? அப்படி ஒத்துக்கணும் போங்கடா. என்ன பேச உண்மையிலே உங்க ஒப்பம் தைரியமா இது பண்ணி பேசுறா. திமுக நல்லது பண்ணிதுன்னு போடு, காரி மூய்வானுங்க நானா பண்ணிக்குது, நானா இது பண்ணி போடுறேன். சீமான் பண்ணதை நீ சொல்றா, நீ போயிட்டு இன்ஸ்டால எல்லாத்துலயும் போடுற மத்த யாரு மெஜாரிட்டில இருக்கிறான்ட்டு, நீ வந்து பேச வர, நீ எதை சர்ச் பண்றியோ உங்களுக்கு அதுதான் புரியுதா? இதே ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கிறோம். அதாவது நாதாக்கா இது வரைக்கும் பண்ணதுல இருந்து நாங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றியா? சொல்லு, என்ன சொல்றியா? கேட்டா மொத்த பேரை கத்த முடியாது. சரி, நான் ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி கேட்டுக்கிறேன், ஓகேயா? நீங்களே கேளுங்க எல்லா கேள்வியும், நீங்களே கேளுங்க எல்லா கேள்வியும். சரி, ஈழத்தமிழர் விஷயமா இது வரைக்கும் என்ன விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கு நாதாக்கா? சொல்லு. அதாவது ஈழ விடுதலை போராட்டம் சம்பந்தமா என்ன எந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இத வந்து புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட புரிஞ்சுக்கலாம். எந்த ஆட்சியில இருக்கிறவங்க கிட்ட பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய ஆட்சியில இல்லாதவங்க போராடிச்சு.
தீக்காவும் அதுக்கு தானே போராடிச்சு. எல்லாரும் அதுக்கு குரல் குத்துன்னு இருந்தாங்க. தயாரிச்சு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? திராவிட உருவாக்கி கொடுத்தது யாருன்னு தெரியுமா?